மகர ராசி நேயர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். லாபங்கள் கூடி வரும். சில தடங்கல்கள் பிரதானமாக கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அப்பா எவ்வளோ விஷயத்தை ஜெயிச்சு வர வேண்டியிருக்கு. 1 2 3 4 இல்லை. ஒரு காரியத்தை இருந்ததுன்னா தலைகீழாக நின்று தான் அந்த காரியத்தை ஜெயிக்க வேண்டியிருக்கு. ஒரு தடங்கள் திருப்பியும் ஜெயிக்கணும், ஒரு தடங்கள் திருப்பி ஜெயிக்கணும், ஒரு தடங்கள் திருப்பி நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்சத்து பாடு கிடையாது. ஒவ்வொரு தடங்களை மீறி தான் ஒரு காரியத்தை ஜெயிக்கிறேங்கிற மாதிரி தடங்களை மீறி ஜெயிப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார். நல்ல விஷயங்களை நம்பி நீங்கள் எடுத்து கையால் இறங்குவீங்க. அதில் உங்களுக்கு ஜெயம் உண்டு. ஆனால் தடங்கள் மீறி தான் ஜெயம் உண்டு. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வண்டி வாகனத்தில் வேகமாக போகாதீங்க. மற்றவர்களை பற்றி பேசாதீங்க. சிரித்து பேசுகிறது இன்னொருத்தர் அவங்கள தான் கிண்டல் பண்ணி பேசுகிறேன்னு நினச்சிப்போம். மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு நினச்சிப்போம். அதில் கவனம் என்பது தேவை. சில பேர் சில உதவிகள் பண்ணுற மாதிரி உபத்திரவமும் பண்ணுவா. ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. எல்லாருக்கிட்டையும் நம்பர் கொடுக்கறது, எல்லாத்துக்கிட்டையும் சில விஷயங்களை எடுத்து சொல்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. மகர ராசி என்பவர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடுங்க.